ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை அடைகிறோம். கண்ணன் மீது காதல் கொண்ட ஒரு கோபிகையை கண்ணன் இரவோடு இரவாக அழைத்து சென்று விட்டான். அந்த கோபிகையின் தாய் பாவத்தில் பெரியாழ்வார் பாசுரம் பாடி வருகிறார். அதுல கடந்த பாசுரம் 8ஆம் பாசுரத்துல அந்த தாய் சொன்னா, கிருஷ்ணன் ஒருவேளை நிறைய தயிர் கடைய சொல்லி என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துவானோ சிரமப்படுத்துவானோ என்று யோசித்தாள். அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம பொண்ணுக்கு தான் தயிர் கடைவது ரத்தத்திலேயே ஊறி இருக்கே, அவள் ஆயர்பாடியில் பிறந்தவளாச்சே, இப்போ பெரிய வேதம் படிச்சவர்னா அவர் பிள்ளையோட ரத்தத்திலேயே வேதம் ஊறி இருக்கும்பா. அது போல தமிழ் ஆசிரியர்னா அந்த ஜீன்ஸ் மரபணுக்கள் உடம்புல இருக்கு, பையன் அவ்வளவு நன்னா தமிழ் பேசுவான் அப்படின்பா. அது போல ஆயர் குலத்தில் பிறந்தவளாச்சே, அப்போ அவர் ரத்தத்திலேயே அவள் மரபணுவிலேயே தயிர் கடைதல், வெண்ணெய் எடுத்தல், பால் கறத்தல் இதெல்லாம் கலந்து இருக்கும். சமாளிச்சுடுவா. என்ன ஒண்ணு, கண்ணன் திருமாளிகையில நிறைய பசுமாடு இருக்கும், எல்லாத்தையும் கறக்கணும், கொஞ்சம் ஓவர் டைம் வேலை தான், ஆனா சமாளிச்சுடுவோம், இது பரவாயில்ல. ஆனா ஒருவேளை கண்ணன் இவள் பெருமைக்கு இழுக்கு உண்டாகும்படி தாழ்ந்த செயல்கள், இழி செயல்கள் அப்படி ஏதாவது செய்ய வச்சிருவானோ, ஒரு அடிமையை போல நடத்தி விடுவானோ, அப்படி நடத்தினா கஷ்டப்படுவாளே. தயிர் கடைய சொன்னா எவ்வளவு வேணா கடைஞ்சிடுவா, ஆனால் அவளை இழிவாக நடத்தினாள், அவள் பெருமைக்கு இழுக்கு நேரும்படி நடத்தினாள், அதை என் பொண்ணு தாங்கிப்பாளா என்று தாய் சிந்திக்கிறாள். 9வது பாசுரம். வெண்ணிற தோய் தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன் எழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையவும் தான் வல்லள் கொலோ ஒன்னிறத் தாமரை செங்கண் உலகளந்தான் என் மகளை பன்னறையாப் பணிகொண்டு பரிசர ஆண்டிடும் கொலோ. வெண்ணிற தொய்தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன் எழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையவும் தான் வல்லழ்கொலோ ஒன்னிறத் தாமரை செங்கண் உலகளந்தான் என் மகளை பன்னறையாப் பணிகொண்டு பரிசர ஆண்டிடும் கொலோ. இப்ப அந்த தாய் சொல்றா, கார்த்தால எழுந்துட்டா கண்ணன் திருமாளிகையில நிறைய தயிர் இருக்கும். அந்த தயிர் என்னன்னா முதல் நாள் தோச்சு வச்ச தயிராம். இப்ப அந்த தயிரெல்லாம் எடுத்து கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கணும். அதே நேரம் அன்னைக்கு திரும்ப பால் கறக்கணும். இது பாருங்க அழகா அந்த சுழற்சி சைக்கிள் மாதிரி. அன்னைக்கு பால் கறக்கணும், பாலை காய்ச்சணும், அதுக்கப்புறம் அதுக்கு உர குத்தணும், உர குத்தி அது தயிரா உருவாகணும். அந்த தயிர் தோய்ந்து அடுத்த நாள் கார்த்தால தயாராச்சுன்னா அந்த தயிரை கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கணும். அதே சமயம் அடுத்த நாள் கார்த்தால மறுபடியும் பால் கறக்கணும். இது சுத்திண்டே வரும். அப்படின்னா விடிகார்த்தால எழுந்துட்டு என் பெண் எத்தனை காரியம் பண்ணணும்? வெண்ணிற தோய் தயிர் தன்னை, வெண்ணிற வெள்ளை நிறம் கொண்ட ஒயிட் கலர்டாக வெண்மை நிறத்தோடு இருக்கக்கூடிய தோய், தோய்த்து வைத்த முந்தின நாள் தோய்த்து வைக்கப்பட்ட உரகுத்தி வைக்கிறது தோச்சு வைக்கிறதுங்கிற பாருங்க, அந்த தோய் தோய்ந்த தயிர் தன்னை, அந்த தயிரை கடைய வேண்டும். வெண்ணிற தோய் தயிர் தன்னை, வெளுப்பு நிறம் கொண்ட தோச்சு வச்சு அந்த தயிரை கடையணும். அதுக்கு இவ எப்ப எழுந்துக்கணும்னா, அங்க தயிர் நிறைய இருக்கும். இந்த பார்க்கடல்ங்கிற பாருங்க, கண்ணனுடைய திருமாளிகையே பார்க்கடல் தான். ஏன்னா கடல் போல பார், கடல் போல தயிர், கடல் போல வெண்ணெய், அத்தனையும் கடல் தான். அதனால வெள்வரைப்பின் முன் எழுந்து, வெள்வரைப்புன்னா கீழ்வானம் வெளுப்பது. இப்ப அடுத்த வார்த்தை பாருங்க, பெரியாழ்வார் புது வார்த்தை ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். வெள்வரைப்புனா கிழக்கு வானம் வெளுக்கக்கூடிய காலை பொழுதுன்னு அர்த்தம். இந்த காலை பொழுதுல ஈஸ்டர்ன் ஸ்கை, அந்த கிழக்கு வானத்தை பார்த்தோம்னா லேசா ஒரு வெளுப்பு நிறம் தெரியும். இதத்தான் திருப்பாவை 8ஆம் பாசுரத்துல கீழ்வானம் வெள்ளென்றுன்னு ஆண்டாள் பாடினாள். இந்த வெள்வரைப்பு, வெள்வரைப்பு என்றால் கீழ்வானம் வெளுத்த நிறம் உடையதாக ஆகக்கூடிய வேளை. அதை எதுக்கு இப்ப சொல்றாருன்னா, இந்த வெளுத்த தயிரை கடையணும்னா கீழ்வானம் வெளுக்கும் போது கடைய ஆரம்பிச்சாதான் இந்த வெளுத்த தயிரை கடைய முடியுமா. அதனால வெள் வரைப்பின், அந்த வெளுப்பு நிறம் கிழக்கு வானத்தில் வருவதற்கு முன் எழுந்து, அதற்கு முன்னாடியே எழுந்துக்கணும். அதாவது பொழுது விடிஞ்சுதான் எழுந்துக்கிறோம்னு இல்ல, பொழுது விடிவதற்கு முன்னாடி, கிழக்கு வானம் வெளுப்பதற்கு முன் எழுந்து, அதற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும். எழுந்துக்கிறது பெருசு இல்ல. சில பேர் கார்த்தால எழுந்துனுட்டு அப்படியே கண் அப்படியே மயக்கத்திலேயே இருக்கும், தூக்க கலக்கத்திலே இருப்பா, ஒண்ணுமே பண்ணிட்டு இருக்க மாட்டா. இன்னும் ஒரு சிலர் கார்த்தால எழுந்துருவா, எழுந்துட்டு முழிச்சுட்டே கொஞ்ச நேரம் படுக்கையிலேயே படுத்துட்டு இருப்பா. அதான் எழுந்துனுட்டியே அடுத்தடுத்து வேலை பார்க்கலாமே. என்ன இல்ல, எழுந்துனுட்டேன்,
ஆனாலும் எழுந்து வரத்துக்கு மனசு இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டே இருக்கலாம் போல தோன்றதும்பா. அது போல கண்ணுறங்காதே இருந்து பெரியாழ்வார் பாருங்க எத்தனை விஷயத்த பாட்டுக்குள்ள கொண்டு வராருன்னு. கார்த்தால எழுந்துக்கிறது பெருசு இல்ல, எழுந்துட்டதுக்கு அப்புறம் திரும்ப கண்ணை மூடிட்டே இருக்கக்கூடாது. கண் உறங்காதே, அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. சுறுசுறுப்பா எழுந்துடாச்சா கிடுகிடுன்னு படுக்கையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும். அதனால கண் உறங்காதே. இந்த இடத்துல கண் உறக்கம்னா ராத்திரி தூங்குறது இல்ல, கார்த்தால முழிச்சுட்ட அப்புறம் முழிச்சுட்டே தூங்கிட்டு இருக்காளே அந்த மாதிரி கண்ணுறங்காதே இருந்து. இருந்துன்னா ஸ்டெடியா இருந்துன்னு அர்த்தம், நிலைத்திருந்துன்னு அர்த்தம். கண்ணுறங்காதே இருந்து. அவ பாட்டுக்கு தயிரை கடையறேன்னு போயிட்டு அப்படியே கயத்தை பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சு தூங்கிட்டானா, கண் உறங்காதே இருந்து, கண்கள் உறங்காமல் தெளிவாக நிலைத்திருந்து கடையவும் தான் வல்லள் கொலோ. இவள் கடையக்கூடியவள், தயிர் கடைவது தெரியும், ஆனா 3 கண்டிஷன். தயிர் நிறைய இருக்கு, விடியற் காலைக்கு முன்னாடியே எழுந்துக்கணும், எழுந்துட்டு தூங்காம இருக்கணும், அப்படி கடையவும் தான் வல்லள் கொலோ. அந்த மாதிரி கடையக்கூடிய ஆற்றல் இவளுக்கு உண்டா? கடையவும் இப்படி கடைவதற்கு தான் என்னுடைய மகள் வல்லள் கொலோ. வல்லள்னா அது அவளுக்கு சாத்தியமா, அதற்கான ஆற்றல் கொண்டவளா, வல்லமை கொண்டவளோ. கொலோ அப்படின்னா சப்போஸ் அவளுக்கு இருக்குமோ, டஸ் ஷி ஹேவ் தட் எபிலிட்டி அப்படின்னு அந்த தாய் கேட்கிறா. கடையவும் தான் வல்லள் கொலோ, கடைவதற்குரிய வல்லமை என்னுடைய மகளுக்கு இருக்கிறதா? தெரியலையே, சந்தேகம்தான். ஆனாலும் அது பரம்பரை தொழில், சமாளிச்சு செஞ்சுடுவா. அதனால எவ்வளவுதான் வெண்ணிற தோய் தயிர் இருந்தாலும் கிழக்கு வானம் வெளுப்பதற்கு முன்னாடி எழுந்து தூங்காமல் கண் மயங்காமல் கண் மூடாமல் இருந்து சமாளிச்சு தயிர் கிடைச்சிடுவா. நான் இந்த பகவான் இருக்கானே, அவன் ரொம்ப பெரியவன், உலகத்தெல்லாம் அளந்தவன், சர்வேஸ்வரன்கிறதுக்கு அடையாளமா தாமரை கண்ணோடு இருப்பவன். அவன் பாட்டுக்கு என் பெண்ணை ஒரு அடிமை போல் நடத்தி வீட்டு வேலையெல்லாம் செய் அப்படின்னு ஒரு பணிப்பெண்ணாக நடத்தி ஒரு முறை தவறி அவள் பெருமைக்கு இழுக்காக நடத்திட்டான்னா, ஐயோ அதை என் பெண்ணால தாங்கிக்க முடியுமா? ஐயோ காதல் கணவன் கண்ணன் என்னை மனைவியா நினைக்காமல் பணிப்பெண்ணா நினைச்சுட்டானேன்னு வருத்தப்படுவாளா இல்லையா? அதான் பாட்டின் 2வது பாதி. ஒன்னிற தாமரை செங்கண் உலகளந்தான் என் மகளை. கண்ணனுக்கு 2 அடையாளம். ஒன்னிற தாமரை செங்கண். இந்த இடத்துல ஒன், அதாவது ஒள் என்ற சொல் தான் ஒண்ணுன்னா இருக்கு. ஒள்ளுன்னா அழகானன்னு அர்த்தம். ஒள் நிற, அழகான நிறம் கொண்ட தாமரை செங்கண். தாமரை எப்படி சிவப்பா இருக்குமோ அப்படிப்பட்ட சிவப்பு நிறம் கொண்ட செங்கண். செங்கண்னா சிவந்த கண் படைத்தவன் அர்த்தம். அப்போ ஒள் நிற தாமரை செங்கண், அழகான நிறம் கொண்ட செந்தாமரை மலர் போன்ற சிவந்த திருக்கண்களை கொண்டவன் அர்த்தம். அந்த சிவந்த கண்ணழகை எதுக்காக இந்த இடத்துல குறிப்பிடணும்னா, அந்த கண்ணழகை காட்டித்தான் என் பொண்ணை மயக்கிட்டான். அந்த கண்ணை பார்த்து தான் ஒன்னிற தாமரை செங்கண், தாமரை போல அழகான சிவப்பு நிறம் கொண்ட அந்த கண்கள். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இந்த இடத்துல வரலாம். தாமரை செங்கண்ணு சொன்னாலே தாமரை போல் சிவந்த கண்கள்னு தானே அர்த்தம். இந்த முன்னாடி ஒள் நிற அழகான நிறம்னு எதுக்கு சொல்லணும்? தாமரை செங்கண்ணாலே தாமரை போல் சிவப்பு கண், முடிஞ்சு போச்சு. இந்த ஒள் நிறம்னு ஏன் வந்ததுன்னா அங்க ஒரு நுட்பம் இருக்கு. சிவப்பு நிறமா இருக்கிற எல்லாமே அழகா இருக்கணும்னு தேவையில்லை. சிவப்புலயே சில அடிக்க வர சிவப்புன்னு இருக்கு, அருவருப்பான சிவப்புன்னு இருக்கு. அப்படி இல்லை, ஒள் நிற அழகான நிறமாக இருக்கக்கூடிய தாமரை போன்ற சிவப்பு நிறம் கொண்டவன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி தெளிவா சொல்லிட்டா குழப்பம் வராது. வேதம் என்ன பண்ணிடுத்து, தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி. பெருமாளுடைய கண்கள் தாமரையை போல இருக்கும், அந்த தாமரை கப்பியாசம் போல் இருக்கும்னு வேதம் சொல்லிடுத்து. இதுக்கு ஒரு சிலர் என்ன அர்த்தம் சொல்லிட்டா, யாதவ பிரகாசர் சொன்னார்னு பொதுவா சொல்றோம், அவர் மட்டும் இல்லை இன்னும் சிலரும் சொன்னா இந்த அர்த்தம். கப்பியாசம்னா குரங்கின் பின்பகுதின்னு அர்த்தம். அது எப்படி சிவந்து இருக்கோ அது போல சிவந்து இருக்கும் தாமரை போல் பெருமாளுடைய கண்கள் இருக்கும்ட்டா. இப்படி அர்த்தம் சொன்னா அது ஒரு அருவருப்பான சிவப்பு தான். குரங்கின் பின்பகுதி சிவந்து இருக்கும், அதுக்காக எம்பெருமான் கண்ணோட ஒப்பிடலாமா? ஆனா ராமானுஜர் வந்ததுக்கு அர்த்தம் காட்டினார். இல்ல இல்ல, நீங்க அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. கப்பியாசம்னா சூரியனால் மலர்த்தப்படும்னு அர்த்தம். கப்பியாசமான தாமரை, கப்பியாசம் புண்டரீகம்னா சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை போல் எம்பெருமானுடைய திருக்கண்கள் அழகா இருக்கும்னு இதை விளக்க ஒரு ராமானுஜர் தேவைப்படுறார். பெரியாழ்வார் பார்த்தார், இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம், முன்னாடியே என்ன பண்ணிட்டார், தாமரை போல் சிவப்புன்னு கூட சொல்லாமல் ஒன்னிற தாமரை செங்கண், அழகான நிறம் கொண்ட சிவந்த தாமரை போல் சிவந்திருக்கக்கூடிய கண்கள். ஆகையினாலே இதிலே அருவருப்பான சிவப்போ அசிங்கமான சிவப்போ எதுவுமே கிடையாதுங்கிறதையும் கிளாரிஃபை பண்ணிட்டார். அந்த கண்களால் என் மகளை மயக்கினான். அப்புறம் என்ன பண்ணா, உலகளந்தான், இந்த உலகத்தை எல்லாம் தாவி அளந்தவன். அதை எதுக்கு சொல்லணும்னா, இந்த உலகமே தன் சொத்துங்கிறத திருவடிக்கு கீழே போட்டுன்னு காமிச்சானா. பார், எல்லாமே என் சொத்துன்னு தன் திருவடிக்கு கீழே, திருவடியால தானே உலகத்தை அளந்தான், திருவடிக்கு கீழே எல்லாம் நானா. அதே மாதிரி இந்த பெண்ணையும்
உலகத்தையே திருவடிக்கு கீழ் கொண்டு வந்த மாதிரி என் மகளையும் திருவடிக்கு கீழ் கொண்டு வந்துட்டான்னு அர்த்தம். அதுதான் உலகளந்தான். அம்மாக்கு தன் வாயால சொல்ல பிடிக்கல, என் மகளை கால்கீழ கொண்டு வந்து போட்டான்னு. அதை நாசுக்கா என்ன சொல்லிட்டா, உலகளந்தான். பூமியை என்ன பண்ணான், திருவடியால் அளந்தான். என் பொண்ணு என்ன பண்ணான்னா திருவடியால் அளந்துட்டான், திருவடிக்கு கீழே கொண்டு வந்து போட்டுட்டான். அப்போ கண்ணழகால் மயக்கினான், உலகை அளந்தது போல் திருவடிக்கு கீழ் போட்டான். இப்ப வரிய சேவிச்சு பாருங்க, அர்த்தம் புரியும். ஒன்னிற தாமரை செங்கண் உலகளந்தான் என் மகளை, அந்த கண்ணால மயக்கினான், அவன் திருவடிக்கு கீழே போட்டுட்டான். இப்ப திருவடிக்கு கீழே இருக்கான்னா ஏத்துன்னு மனைவியாக்கணும் தான் அவசியம் இல்ல, பண்ணறையா பணி கொண்டு. இப்ப அடுத்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் பெரியாழ்வார், பண் அறையா பணி கொண்டுனா. பண் அறையா அப்படின்னா முறை தவறி, தர்மத்துக்கு மாறாகன்னு அர்த்தம். இந்த இடத்துல பண் என்பது ஒரு முறை, தர்மம், நெறிய குறிக்கிறது. பண் அறையானா அந்த எந்த முறையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், என் இஷ்டப்படி பணி கொள்ளுதல்னா வேலை செய்ய சொல்றதுன்னு அர்த்தம். பணினா வேலை செய்தல்னு அர்த்தம். பண்ணறையா பணி கொண்டு, இது தர்மமா முறையா, இது தகுமோ முறையோ தர்மம் தானோ எதுவும் பார்க்க மாட்டேன், என் இஷ்டப்படி வேலை செய்ய சொல்லுவேன். அதெல்லாம் அவ செய்யணும்னு சொல்லி பரிசர ஆண்டிடும் கொலோ. ஏற்கனவே பரிசுனா என்ன அர்த்தம் பார்த்தோம், முறை, ஒரு விதம், ஒரு மேனர்னு சொன்னோம் இல்லையா. நாடு புகழும் பரிசினால்னா நாடு புகழும் மேனர்ல, நாடு புகழும் விதத்தினால்னு அர்த்தம். அது போல பரிசு அறனா அந்த முறையெல்லாம் தவறி இவள் பெருமையெல்லாம் குன்றும்படி. ஆண்டிடும் கொலோ, ஆளுதல்னா அடிமையாக்கி ஆண்டானாக இருத்தல்னு அர்த்தம். ஆண்டான் அடிமை சொல்றான் இல்லையா, அப்படி அவளை ரூல் பண்ணிடுவானோ. பரிசர, கணவன் மனைவி என்ற முறையையே மாற்றி ஆண்டான் அடிமை என்னும்படி ஆண்டிடுவானோ, அல்லது என் முன்ன நன்னா பார்த்துப்பானோ என்று அந்த தாய் எங்குகிறாள். அதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து. ஆக கண்ணழகால் மயக்கினான், திருவடிக்கீழ உலகத்தையே போட்டவன் என் மகளையும் திருவடிக்கீழ சேர்த்துனுட்டான். இப்போ முறை தவறி இவளை வேலை செய்ய சொல்லி கணவன் மனைவி என்ற அந்த தர்மத்துக்கே மாறாக இவள் பெருமைக்கு இழுக்கு வரும்படி இவளை ஆட்சி செய்து விடுவானோ என்பது தாயினுடைய ஏக்கம். வெண்ணிற தோய்தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன் எழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையவும் தான் வல்லள் கொலோ. ஒன்னிற தாமரை செங்கண் உலகளந்தான் என் மகளை பண்ணறையா பணிகொண்டு பரிசர ஆண்டிடும் கொலோ. வெண்ணிற தொய்தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன் எழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையவும் தான் வல்லழ்கொலோ. ஒன்னிற தாமரை செங்கண் உலகளந்தான் என் மகளை பண்ணறையா பணிகொண்டு பரிசர ஆண்டிடும் கொலோ. வெள்ளை நிறம் கொண்ட தோய்த்து வைத்த தயிரை பொழுது விடிவதற்கு முன்பு, கீழ்வானம் வெளுப்பதற்கு முன்பு இவள் எழுந்து தூங்காமலும் இருந்து அதையெல்லாம் கடையக்கூடிய வல்லமை பெற்றவளா என் மகள், அதை கூட செஞ்சுடுவா. ஆனா இந்த சிவந்த அழகான தாமரை போல் கண் படைத்த எம்பெருமான், உலகத்தெல்லாம் அளந்த எம்பெருமான், அவன் என் மகளை முறை தவறி வேலை செய்ய வச்சு அவள் பெருமைக்கு இழுக்கு உண்டாகும்படி அடிமைப்படுத்தி விடுவானோ என்றும் அந்த தாய் கேட்கிறாள். அடியர் வழங்கும் ஆங்கில வடிவம். Is my daughter capable of getting up early in the morning and churning all the curds which were soaked the previous day with white color, and can she remain awake and do all errands? Or will Krishna with reddish eyes, who measured the entire universe, make my daughter his slave and servant and rule her against the norms என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இப்படியெல்லாம் தாய் புலம்பினாலே இந்த புலம்பலுக்குள்ள ஒரு உட்கருத்து ஒண்ணு இருக்கு. அந்த கருத்து என்னங்கிறதையும் காட்டி இதை அனுபவிச்ச நமக்கு பலனும் தெரிவிக்க போறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வெண்ணிற தோய்தயிர் தன்னை வெள்வரை பின் முன் எழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையவும் தான் வல்லள் ஹோலோ. உள்நிற தாமரை செங்கல் உலகளந்தான் என் மகளை பண்ணறையா பணி கொண்டு பரிசராடிடுங்கோலோ.